உறவுகளுக்கு வணக்கம். தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி பாரம்பரியம் மிக்கது. காமராஜர், கக்கன், சத்தியமூர்த்தி, மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி போன்ற மிகப்பெரிய தியாகிகள் வகித்த பதவிதான் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி. ஆனால் அந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு தற்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் கைதான ஒருவர், சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட ஒருவர், ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவர் அந்த தலைவர் பதவியில் உள்ளார். அவர்தான் செல்வப்பெருந்தகை. செல்வப்பெருந்தகை ஏற்கனவே சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர் என்று கூறப்படுகிறது. கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், கட்ட பஞ்சாயத்து பண்ணுதல் போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார். குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இதற்கு முன்பு 4 முறை வேறு கட்சிகளில் இருந்துவிட்டு 5வதாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்துள்ளார். புரட்சி பாரதம், புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகளில் அவர் பயணித்துவிட்டு 5வதாக அவர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்துள்ளார். அவர் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக உள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்வப்பெருந்தகை நியமிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு அது பிடிக்கவில்லை. மேலும் அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் சுமூக உடன்பாடு எதுவுமே கிடையாது. என்னவென்று சொன்னால், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று திருமாவளவனின் கோரிக்கையை இவர் பிரதிபலிக்கிறார். ஏனென்று சொன்னால், இவர் ஏற்கனவே திருமாவளவன் கட்சியில் இருந்தவர் தான். திருமாவளவனுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாகத்தான் விசிகாவிலிருந்து விலகி வந்தவர். திருமாவளவன் கோரிக்கையை இவர் பிரதிபலிக்கிறார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இதனால் திமுக கடுங்கோபம் அடைந்துள்ளது. அதே சூழ்நிலையில் இவர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியுள்ளார். செல்வப்பெருந்தகை அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சம்பந்தப்பட்டுள்ளார். ஆகவே இந்த கொலை குற்றவாளியான செல்வப்பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்குங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய கட்சிக்குத்தான் அவப்பெயர் என்று அவர் கடிதம் எழுதியுள்ளார். இது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செல்வப்பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்ற பின்பு கட்சியினர் அனைவரையும் அரவணைத்து செல்லவில்லை. கோஷ்டி பூசல் தான் தலைவிரித்தாடுகிறது. ஆகவே கட்சிக்கு புதிய தலைவர் நியமிக்க தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. திருவள்ளூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் சென்ட்ரல் வார் ரூமின் உறுப்பினருமான IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் அவரை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இவர் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த ஒரு IAS அதிகாரி. கர்நாடகாவில் 2 மாவட்டங்களில் கலெக்டராக பணியாற்றியவர். தன்னுடைய IAS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்காக தேர்தல் வியூகங்கள் வகுத்து கொடுத்தார். இவருடைய வியூகத்தின் காரணமாகத்தான் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. தற்பொழுது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு சரியான தலைவர் சசிகாந்த் செந்தில் என்று காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. சசிகாந்த் செந்தில் அவர்களை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்க தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் சசிகாந்த் செந்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்படுவார். செல்வப்பெருந்தகை பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.